Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard, 3rd term, English, Unit 1, Learn Always. அதில் let us build பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கோங்க. இதில் பாருங்க, we too went to the hill, so we felt too happy. நாங்கள் இருவரும் மலைக்கு போனோம், அதனால் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம். Here the words to and to sound alike, but they have different meaning. We know that this kind of words called homophones. இங்க to மூன்று சொற்களும் ஒரே உச்சரிப்பை கொண்டவை, ஆனால் பொருள் மட்டும் மாறுபடுது. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவோம். ஒரே உச்சரிப்பு உடையது, ஆனால் மீனிங் மட்டும் வெவ்வேறாக இருக்கு. அது ஹோமோஃபோன்ஸ். Let us see how to and to differ in meaning. இந்த வார்த்தைகள் எப்படி வெவ்வேறு பொருளை குறிக்குதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக்சரை பாருங்க, நல்லா பார்த்துட்டீங்களா? Those two went to the mountains and felt too cold. அவர்கள் இருவரும் மலைக்கு சென்றார்கள், அங்கு ரொம்ப குளிராக இருந்ததை உணர்ந்தார்கள். இதுதான் இந்த படத்தினுடைய விளக்கம். Here 2 is used to show the number. இங்கே கொடுத்துருக்கிற 2ன்றது இங்கே இருக்கிறத எண்ணிக்கையை குறிக்கிறது. 2 is used to show the place or direction. It can also come to show reason. இந்த 2ன்றது இடத்தையோ அல்லது திசையையோ குறிக்கக்கூடியது. இங்க பாத்தீங்கன்னா இது மவுண்டைன் இருக்குதானே, அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, to means very or extreme. இந்த toன்றது ரொம்ப அல்லது மிகவும் அப்படின்றது காரணத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. Let us see examples. 2 tables are, இது நம்பரை குறிக்கக்கூடியது. Too heavy, டூனது வெரி ரொம்ப கனமானது. To lift, ரீசன் காரணத்தை குறிக்கக்கூடியது. இங்க 2, இங்கு 2, இங்க 2. இதில் பாருங்க, fill in the blanks. இந்த பிக்சரை பாருங்க. Students are going to school. மாணவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள். ஸ்கூல்ன்றது ஒரு பிளேஸ், அதை குறிக்கிறதுனால இங்க 2 போடுறோம். There are 2 chocolates. இங்கு 2 சாக்லேட்டுகள் இருக்கின்றன. 2 நம்பர்ஸை குறிக்கக்கூடியது. The tree is dash big. The tree is too big. இந்த மரம் மிகவும் பெரிய மரம். Tick the correct word. We like dash play. We like to play. I ate dash many chocolates. நான் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டேன். அதிகமா ரொம்ப அப்படின்னா 2. I will be coming in dash days. days வந்திருக்கு, அப்ப TWO2. நான் 2 நாட்களில் வருவேன். They went dash the park.
இந்த பார்க் அப்படின்ற பிளேஸை குறிக்கிறதுனால இது டூ. ஓகேவா? fill in the blanks with two. Two and two. இங்க பாருங்க, இந்த இருக்கிற டேஷ்ல எது இந்த 3 வேர்ட்ல வந்து எது கரெக்டானதோ அதை நம்ம இங்க போடணும். Mom had promised dash take Ben and Jill dash the zoo. அம்மா பென்னையும் ஜில்லியும் ஜூக்கு கூட்டிட்டு போறதா ப்ராமிஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல 2 வரும், மறுபடியும் 2 வரும். The dash children were dash excited that they could hardly wait for Saturday dash come. அதனால் அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருந்து எப்பொழுது சாட்டர்டே வரும்னு காத்திருந்தார்கள். அவங்க எப்ப சாட்டர்டே வரும்னு காத்திருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல எத்தனை சில்ட்ரன்? 2 சில்ட்ரன். were dash excited ரொம்ப 2 that they could hardly wait for Saturday to come அங்க போறதுக்கு. They wanted dash take their baby sister with them, but mom said she was dash young. கவனி, they wanted dash take their baby sister with them, but mom said she was dash young. அவங்களோட தங்கச்சியும் கூட்டிட்டு போக வேண்டும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அம்மா அவ ரொம்ப சின்ன குழந்தைன்னு சொன்னாங்க. They wanted to take their baby sister with them, but mom said she was too young. ரொம்ப சின்ன குழந்தை 2. ஓகேவா? எங்க 2 வருது, இந்த 2 எங்க வருது, இந்த 2 எங்க வருதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Let us know. பேஜ் நம்பர் 81 எடுத்துக்கோங்க. Let us learn the describing words. இங்க adverb எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். He rides his bicycle carefully. Rides அப்படின்னா verb அல்லது ஆக்ஷனை குறிக்கும். கேர்ஃபுல்லின்றது வந்து adverb குறிக்கும். அதே மாதிரி he rides இதுவும் verb அல்லது ஆக்ஷனை குறிக்கும். carelessly அப்படின்னா adverb குறிக்கும். ஓகேவா? இதுல பாருங்க, ஓட்டுகிறான் rides அப்படின்றது verb குறிக்கும். கேர்ஃபுல்லி ஆர் கேர்லெஸ்லின்றது தானே, எப்படி ஓட்டுகிறான் என்பதை adverb குறிக்கும். The above sentences say about how he rides his bicycle. Such words that describe an action or verb are called adverbs. Adverbனா வினை சொல்லை விவரிக்கிறது. அது எப்படின்னா பாருங்க, an adverb describes a verb and says how, when, where and how often. adverb என்பது வினை சொல்லை விவரிக்குது. அது பார்த்தீங்கன்னா எங்கு, எப்பொழுது, எப்படி என்பதை சொல்லுது. முதல்ல பாருங்க how. இந்த இடத்துல பாருங்க, she walks slowly. அவங்க மெதுவா நடக்கறாங்க. how does she walk? how எப்படி. அப்ப அது என்ன வரும்? adverb slowly. அது இங்க வரும். when he joined the duty yesterday. அவன் நேத்து டியூட்டில ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கு பாருங்க, when did he join his duty? when எப்பொழுது அப்படின்னு வரும்போது எப்பொழுது ஜாயின் பண்ணா? yesterday. இது adverb.
ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது where. He looked everywhere. அவன் எங்கும் பார்த்தான். Where did he look? அவன் எங்கே பார்த்தான்? அப்புறம் everywhere, அதுதான் adverb. இங்க எழுதணும். He ate biscuits twice a day. அவன் ஒரு நாளைக்கு 2 முறை பிஸ்கட் சாப்பிட்டான். How often did he eat biscuits? எவ்வளவு முறை பிஸ்கட் சாப்பிட்டான்? அப்போ how often போது எத்தனை முறை? the twice a day. அதை எடுத்து இங்கே எழுதணும். இதெல்லாம் adverb. Choose the correct answer. இப்போ இந்த ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு? ஹாப்பிலியா, சேட்லியா, ஆங்கிரிலியா? ஆங்கிரிலி. அப்படி எப்படி இருக்கு பாருங்க, கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குது தானே, அந்த ரியாக்ஷன் தான் அது. இந்த கேட் பாருங்க, வாக்ஸ் ஃபாஸ்ட், வாக்ஸ் பியூட்டிஃபுல்லி, வாக்ஸ் ஹார்ஷ்லி. எது வரும்னா வாக்ஸ் பியூட்டிஃபுல்லி. அடுத்தது பாருங்க, இந்த பையன் படிக்கிறான் தானே, ரீட்ஸ் சேட்லி, ரீட்ஸ் ஜாய்ஃபுல்லி, ரீட்ஸ் ஆங்கிரிலி. இந்த பையன் படிக்கிற முகத்தை வச்சாவே என்னன்னு தெரியுது? ரீட்ஸ் ஜாய்ஃபுல்லி. அப்புறம் இவர் பாருங்க பேசுறாரு தானே, ஸ்பீக்ஸ் சைலண்ட்லி, ஸ்பீக்ஸ் ரேர்லி, ஸ்பீக்ஸ் லவுட்லி. இவர் எப்படி பேசுறாரு? சத்தமா பேசுறாரு தானே, ஸ்பீக்ஸ் லவுட்லி. செலிப்ரேட் சேட்லி, செலிப்ரேட் சாரோஃபுல்லி, செலிப்ரேட் சியர்ஃபுல்லி. எது வரும்? செலிப்ரேட் சியர்ஃபுல்லி. சர்க்கிள் அண்ட் ரைட் தி அட்வர்ப்ஸ். இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்க்கு எது அட்வர்ப்னு சொல்லி சர்க்கிள் பண்ணிட்டு இங்கே எழுதணும். He laughed merrily. merrilyன்றது adverb. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. We will leave today. today. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. Suddenly the old man fainted. fainted. adverb. I am waiting here. here. adverb. I drink coffee thrice a day. thrice அப்படின்றத adverb. அதை எடுத்து இங்கே எழுதணும். Pick and write the adverbs to complete the sentences. இங்கே adverb கொடுத்துருக்காங்க, எது மேட்ச் ஆனதோ அந்த adverb இங்கே நம்ம எழுதணும். நான் நம்பர் போடுறேன், அதுக்குரிய அந்த adverb இங்கே எடுத்து எழுதுங்க. My dog barks loudly. 1. இங்கே எடுத்து எழுதுங்க. She won the game brilliantly. 2nd one. She colored the picture beautifully. 3rd one. The lion fought dash bravely. A jackal cheated the crow cunningly. இது வந்து 5th one. ஓகேவா? இந்த பிக்சரை வச்சு இங்கே என்ன அட்வர்ப்ன்றதை நீங்கள் நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து இங்கே எழுதுங்க. அடுத்தது பாருங்க, let us speak. பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. டெலிவரிங் எ ஸ்பீச். நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கலாம். Today we will learn to deliver a speech. There are 3 important steps to learn to deliver a speech. Let us practice each of these steps. இன்னைக்கு நம்ம எப்படி பேச வேண்டும்ன்றத நம்ம கற்றுக்கலாம். நம்ம பேசுவதற்கு 3 முக்கிய வழிமுறைகள் இருக்கு. அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். Step 1. Connect. Maintain eye contact with all. நீ பேசும்போது யாருடன் பேசுகிறாயோ அவர்களை பார்த்து பேசணும். Move your hands to express. நீ என்ன கருத்து கூறுகிறாயோ அதை கை அசைவின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். Maintain your volume. Everyone should be able to hear you.
அனைவரும் கேட்கும் விதத்தில் ஒரே மாதிரியாக உன்னுடைய ஒளி இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, ஸ்டெப் 2 கன்ஸ்ட்ரக்ட். இதில் பாருங்க, இங்கே படிக்கிறேன். டாபிக்: குட் டே டு ஒன் அண்ட் ஆல். டுடே ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட். ஒப்பீனியன்: ஐ ஃபீல் டேஷ். Express your opinion of the topic. Examples: give 3 examples to strengthen your opinion. Opinion: tell your opinion again. Closing: thank you all. முதல்ல எந்த தலைப்புல பேச போறன்றத நீ சொல்லணும். அடுத்தது நீ அந்த தலைப்பு தொடர்பான கருத்தை சொல்ல வேண்டும். அப்புறம் உன் கருத்தை வலிமைப்படுத்துறதுக்கு உதாரணங்கள் கூறி விளக்க வேண்டும். கடைசியா நன்றி சொல்ல வேண்டும் எல்லாருக்கும். அடுத்தது ஸ்டெப் 3 கண்டென்ட். Take a topic and express your feelings about it. It can be about a family trip, a broken tap, or anything else that has affected you. Make sure you care about the topic to be able to connect and construct. பொதுவாக ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அதை பற்றி விளக்குதல். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ட்ரிப்பு போகிறத பற்றி, இல்லைன்னா ஏதோ நீ போகிற வழியில் பைப்பு ஏதாவது உடஞ்சிருந்தா, அது மாதிரி இல்லாமல் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா, அது ஒன்றை பாதிச்சிருந்ததுன்னா அதை பற்றி விளக்குதல் வேண்டும். கனெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட். Now let us try to connect and construct with our own content. Choose a topic you really care about and deliver a 30-second speech to your class. Use the table below to help you. இந்த பேச்சு பயிற்சியை தயார்படுத்திக் கொள்ள ஏதாவது ஒரு நிகழ்வினை பற்றி பேசி சிறிய சிறிய தலைப்பில் பேசி பயிற்சி பண்ணிக்கோங்க. அப்போதுதான் உங்கள் பேசக்கூடிய திறன் நல்லா வளரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது let us read aloud. இங்கே இருக்கிற பேசேஜை நல்ல சவுண்டாக படிக்கணும். 3 times படிக்கணும். ஒவ்வொரு டைம் படிக்கும் போதும் கீழே ஒரு கேமல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம கலரிங் அடிக்கணும். இப்போ இந்த பேசேஜை படிக்கலாமா? நான் ஃபுல்லும் படிச்சிடுறேன், அப்புறம் கதை மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். Once 2 merchants lost a camel. They met a boy who was passing by and asked him if he had seen it. The boy said he had not seen the camel. He asked, "Was your camel blind in the right eye?" "Yes, it was," said the merchants. "Was it lame in one left foot?" asked the boy. "It was," said the merchant. "Was it lame in one left foot?" asked the boy. "It was," said the merchant. "Was its front tooth missing?" asked the boy. "Yes," they said. "Did it have honey on one side and wheat on the other?" "Yes," they answered. "Please take us to it." "But I have not seen your camel," said the boy, "and I do not know where it is." The merchants got angry and said, "Really? How could you tell us everything about our camel?" "That is my secret," said the boy. The merchants took him to the king. The boy told the king that he had not seen it. Then the king asked him how he knew so much about it.
The boy said that the camel had eaten grass only on the left side of the path. So he knew that it was blind in the right eye. The marks of its one left foot were faint. This showed that the camel was lame. While eating grass, it had not eaten the grass in the middle. So he learned that it had lost its front teeth. There were ants carrying grains of wheat on one side of the path and flies eating honey on the other. இப்போ நான் இந்த கதையை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் 2 வியாபாரிகள் இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அவங்க அந்த ஒட்டகத்தை தேடி வந்துட்டு இருக்கும்போது அவங்க போகிற வழியில் ஒரு சிறுவனை பார்த்தாங்க. அந்த சிறுவன்கிட்ட நீ ஒட்டகத்தை பார்த்தையான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த சிறுவன் நான் ஒட்டகத்தை பார்க்கல. உடனே அந்த சிறுவன் அவங்க கிட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா? அவன் அந்த ஒட்டகத்துக்கு வலது கண்ணு தெரியாதான்னு கேட்டான். அதுக்கு அவங்க ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அந்த சிறுவன் அந்த கேமலுக்கு இடது காலுடைய பாதம் ஊனமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னு அந்த மெர்ச்சன்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிறுவன் அந்த ஒட்டகத்துடைய முன்னாடி இருக்கிற பல்லு இல்லையான்னு கேட்டான் அந்த பையன். அதுக்கு ஆமான்னு அவங்க அந்த மெர்ச்சன்ட் சொன்னாங்க. அப்புறம் அந்த ஒட்டகத்து மேலே ஒரு பக்கம் தேன் இருந்ததும் இன்னொரு பக்கம் கோதுமை மூட்டையும் இருந்ததா அப்படின்னு கேட்டான் அந்த சிறுவன். அதுக்கு அந்த மெர்ச்சன்ட்ஸ் ஆமான்னு பதில் சொன்னாங்க. உடனே நீ எங்களை அங்கே அழைச்சிக்கிட்டு போன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான் அந்த மெர்ச்சன்ட்ஸை பார்த்து, நான் உங்களோட ஒட்டகத்தை பார்க்கல, அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அதுக்கு அந்த மெர்ச்சன்ட்ஸ்க்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உண்மையாவா? அப்படின்னா நீ எங்கள் ஒட்டகத்தை பார்க்காமையே எங்கள் ஒட்டகத்தை பற்றி இவ்வளவு சொல்கிறையா? எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் ஒட்டகத்தை பார்க்காமலேயே நீ எப்படி எங்கள் ஒட்டகத்தை பற்றி இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்? இது என்னோட ரகசியம்னு அந்த சிறுவன் சொன்னான். உடனே அந்த மெர்ச்சன்ட்ஸ் அவனை ராஜா கிட்ட அழைச்சிக்கிட்டு போனாங்க. அந்த ராஜா கிட்ட போய் அந்த சிறுவன் நான் அந்த ஒட்டகத்தை பார்க்கலன்னு சொன்னான். அதுக்கு அந்த ராஜா, நீ பார்க்கலன்னா எப்படி அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது வழியில் புல்லை சாப்பிட்டுட்டு இருந்தது. வழியில் இடதுபுறமாக இருக்கிற புல்லை அது சாப்பிட்டுட்டு இருந்தது. அதனால அதுக்கு வலது கண்ணு தெரியாதுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது செல்லக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா அந்த இடது காலில் இருக்கிற அந்த பாதம் ஊனமாக இருந்ததுனால சரியாக பதியல. அதனால் அது இடது கால் ஊனமானதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது புல் சாப்பிடும் போது அதனுடைய 2 பக்கமும் இருக்கிற புல்லு தான் சாப்பிட்ருக்கே தவிர வழியில் நடுவில் இருக்கிற மிடில் இருக்கிற புல்லு அப்படியே இருந்தது. அதை வச்சு நான் அதுக்கு முன்னாடி பற்கள் இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த எறும்புகள் அந்த கோதுமை சிந்திருந்து தானே அதை சாப்பிட்றதுக்கு வந்திருந்தது. அது ஒரு சைடில் அந்த தானியத்துக்காக எறும்புகள் அங்கே வந்தது அந்த வழியில். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஈக்கள் அந்த தேனை சாப்பிட்றதுக்காக இன்னொரு சைடு
வந்தது. இதை வச்சு நான் ஒரு பக்கம் வந்து கோதுமையும் இன்னொரு பக்கம் வந்து தேனும் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த ராஜா கிட்ட அந்த சிறுவன் சொன்னான். இப்போ நீங்கள் இதை படிச்சீங்க தானே? இதை படித்ததை வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு தடவை கலர் அடிக்கணும். ஃபைண்ட் அண்ட் ரைட் தி க்ளூஸ். க்ளூ ஃபார் பிளைண்ட் ஐன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பாருங்க. இதுதான். த கேமல் ஹேட் ஈட்டன் கிராஸ் ஒன்லி ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் த பாத். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர். க்ளூ ஃபார் லேம். த மார்க்ஸ் ஆஃப் இட்ஸ் ஒன் லெஃப்ட் ஃபுட் வேர் ஃபெயிண்ட். இது செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். Clue for lost teeth. While eating grass, it had not eaten the grass in the middle. இது third question குரிய answer. Clue for the load on the camel. பாருங்க. They were ants carrying grains of wheat on one side of the path and flies eating honey on the other. எறும்புகள் வந்து தங்களுடைய உணவுக்காக அந்த கோதுமையை வந்து ஒரு வழியில் எடுத்துட்டு போச்சு. இன்னொரு பாதையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ஈக்கள் வந்து அந்த தேனை சாப்பிட்றதுக்காக அங்கே பறந்துருந்தது. இதுதான் ஃபோர்த்து கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அடுத்தது லெட்டஸ் ரைட். பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டிங். இந்த டைலாக்கை வந்து எப்படி எழுதணும் அதற்கான வழிமுறைகள் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, லுக் அட் த கொஸ்டின் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். முதல்ல கேள்வியை நல்லா பார்த்துட்டு அதனுடைய தலைப்பை புரிஞ்சு கொள்ளணும். ரீட் த டைலாக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டாக்கிங். டைலாக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு எதை பற்றி பேசுகிறாங்கன்றத புரிஞ்சிக்கணும். Think what you would say if you were talking. நீ அந்த இடத்தில் இருந்தால் என்ன பேசியிருப்பாய், என்ன பேசியிருக்க முடியும். Write it. பிறகு எழுது. Now can we try to write the dialogues on our own. உங்கள் சொந்த வரியில் இங்கே டைலாக்கை நீங்கள் இப்போ எழுதணும். ரைட் தி டைலாக் அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? சிங்கமும் புத்திசாலி முயலும் சொல்லி ஒரு கதை படிச்சிருக்கோம் தானே? அதுதான். இங்கே பாருங்க, இந்த ரேபிட் என்ன சொல்கிறது. இப்போ நீ இந்த இடத்துல இருக்க. இப்போ என்ன சொல்லியிருப்ப? லைன் கிங் as I was coming to give self as lunch for you, another lion blocked me on the way. அதுக்கு சிங்கம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? How can another lion live in this forest when I am here? Take me immediately to his place. நான் இங்கே இருக்கிற இடத்துல என்னை தவிர வேற எந்த சிங்கம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது? உடனே நீ என்னை அங்கே அடைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சிங்கம் முயலை பார்த்து சொல்லுது. Ha! Yes, he looks like me. Here I will jump into the well and kill him. ஆமா, அந்த கிணத்துக்குள்ள இந்த சிங்கம் பார்த்துட்டு என்ன மாதிரியே இந்த கிணத்துக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குது, இரு இப்பயே நான் வந்து உன்னை கொல்ல வரேன்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணுது? கிணத்துக்குள்ள குதிச்சது. Who foolish lion? It was not another lion. It was your own image reflection. Who foolish lion? It was not another lion. It was your own image reflection. முட்டாள் சிங்கமே, இங்க இன்னொரு சிங்கம் இல்லை, நீ கிணத்துல பார்த்ததுனால உன்னுடைய பிரதிபிம்பமே தான் அந்த கிணத்துக்குள்ள தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி புத்திசாலி முயல் வந்து எவ்வளோ சந்தோஷமா சொல்லுது பார்த்தீங்களா? I can do. Answer the following. Name of the object. இது என்ன ஆப்ஜெக்ட்? சாக்லேட்.
in your mother tongue அப்படின்னா மிட்டாய். Use in a sentence. I like chocolates. Fill in the blanks with two, and two. I need to write 2 pages on this topic. These clothes are dash expensive. Too expensive. These clothes are too expensive. Donald ran dash kilometers. 2 kilometers. Tick the correct word. This box is dash heavy to lift. 2. We bought dash pens. 2 pens. Match the rhyming words. Soft, blow, grow, sick. Weak, no, hot, flow. Soft, hot. Blow, flow. Grow, no. Sick, weak. Circle and write the adverb from the sentences. இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்சஸில் எங்கே அட்வர்ப் இருக்குன்னு கண்டுபிடிச்சு இங்கே எழுதணும். The boy speaks loudly. சத்தமா. அதுதான் அட்வர்ப். இங்கே எழுதணும். She speaks English fluently. ஃப்ளூயண்ட்டாக பேசினான்னு சொல்கிறோமா இல்லையா, அதுதான் அட்வர்ப். அவர் மம் ஸ்போக் டு அஸ் ஆங்க்ரிலி கோபமாக. அது இங்கே அட்வர்ப் இங்கே எழுதணும். த பெயிண்டர் பெயிண்ட்ஸ் wonderfully மிகவும் அழகானதாக அப்படின்னா wonderfully அட்வர்ப். அதை எடுத்து இங்கே எழுதணும். த பெயிண்டர் பெயிண்ட்ஸ் wonderfully அது அட்வர்ப் இங்கே எழுதணும். இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.